நாம் ஆராதனை வேளையில் கேட்டது போல நாம் இந்த வருஷத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் இந்த நாட்கள் மட்டுமல்ல, எல்லா நாட்களுமே நாம் அப்படி தேவனுடைய காரியங்களை தியானிக்க பார்க்க வேண்டும். இருந்த போதிலையும் இந்த நாளிலையும் நாம் தேவன் நமக்கு எப்படி இருந்தார் அப்படிங்கிறதை நாம் பார்ப்பது நல்லது. நாம் ஆராதனை நேரத்தில் கேட்டது போல நாம் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். நீ பாத்திரவான் என்று நம்மை அவர் அழைத்தார். ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். அதுதான் பெரிய ஆச்சரியம். அவன் எத்தனாய் இருந்த போதும் கூட அவனை சிநேகித்து அவனை முழு மனிதனாக, ஒரு உண்மையுள்ள மனுஷனாக மாற்றும் வரைக்கும் அவனோடு கூட பொறுமையாக இருந்தார். அப்படிங்கிறதான் நாம் பார்க்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, யாக்கோபிடத்திலிருந்து பெரிய நம்பிக்கை. ஆகவே யாக்கோபு அதிக நன்றியுள்ளவனாய் இருந்திருப்பான் என்று தான் சொல்லலாம். அதே போல் இந்த நாளில் நாமும் கூட தேவன் நமக்கு எப்படி இருந்தார் அப்படிங்கிறதை தியானிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். நாம் ஒரே ஒரு இடத்தில்தான் தேவன் யார் அப்படின்னு சொன்னால், தேவன் திரியேக தேவனாக இருக்கிறார். அவர் தேவன் ஒருவரே, ஆனாலும் அவர்கள் மூவராக இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளும்படிக்கு முயற்சிக்க வேண்டாம், அது நமக்கு புரியாது. ஆனால் தேவன் அவர் மூவராக இருக்கிறார். அவர்கள் யார் அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த மூன்று பேருமே மனுஷனுக்காக சதா பிரயாசப்படுகிறார்கள், மனிதனுக்காக கிரியை செய்கிறார்கள். மூன்று பேருமே மனுஷனுடைய வாழ்க்கைக்காக பாடுபடுகிறார்கள். ஆகவே அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அவைகள் மூன்று விதங்களாக இருக்கும். நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியரிலே கடைசி நிருபம், கடைசி வசனம். இந்த வசனம் நாம் ஏற்கனவே இதை பற்றி தியானித்திருக்கிறோம். எல்லா சபைகளிலேயும் கடைசியிலே ஆசீர்வாத வசனமாக போதக பிதாக்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், இந்த வசனத்தை சொல்லுவார்கள். நல்லது, அதிலே தவறில்லை. இந்த வசனத்தை பல வருடங்களுக்கு முன்பாக நாமும் தியானித்திருக்கிறோம். ஒரு புது வருஷத்திலே சில நேரங்களில் நான் பேசினதே திரும்ப நான் பேசுகிறது போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அது நல்லது. எழுதினதையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல அப்படின்னு பவுல் சொல்கிறது போல. ஏனென்றால் பேசினதே ஏன் திரும்ப பேச வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பேசினதெல்லாம் நமக்கு விளங்கி விட்டதா, நாம் புரிந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஒரு கணக்கு பாடத்தை திரும்ப ஒரு வருஷம் முழுவதும் கணக்கு பாடத்தை ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறது போல் திரும்ப இப்போ பைபிளை ஒரு தடவை படித்தா போதாதா, ஏன் திரும்ப படிக்கிறோம்? ஏனென்றால் அதில் இருக்கிறதெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு. அப்போ ஒரு தடவை செய்த பிரசங்கத்தை இன்னொரு தடவை செய்யக்கூடாதான்னா செய்யலாம். ஏனென்றால் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது அதை நாம் நம்முடைய இருதயங்களிலே சில வசனங்கள் எழுதப்படும் வரைக்கும், சில சத்தியங்கள் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படும் வரைக்கும் அதை திரும்ப பேசுகிறது தவறில்லை. என்றால் காதுகளிலே ஒன்றை கேட்டேன் என்கிறது மட்டும், இதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதையோடு தயவுசெய்து திருப்தி கொள்ளாதிருங்கள். அப்படி கிடையாது. காதுகளில் நிறைய கேட்டுக்கொண்டு தான் இருப்போம். ஆனால் காதிலே நான் ஏற்கனவே இதை கேட்டிருக்கிறேன் என்பது மட்டும் போதாது. மாறாக நான் காதிலே கேட்டதெல்லாம் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இன்னும் அது எழுதப்படலை அப்படின்னு சொன்னால் திரும்ப நான் கேட்க வேண்டும். திரும்ப நான் கேட்க வேண்டும். அப்படிதான் இந்த வசனத்தையும் தேவனை பற்றினதான அந்த உண்மைகளை நாம் கேட்டமல்லவா, உண்மை அப்படின்னு சொல்லி. அதுபோல் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவருடைய அந்த தன்மையானது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற தன்மை. அவருடைய தன்மைகள் எல்லையில்லாதது. அதெல்லாம் இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் போய் பரலோகத்திலே கோடிக்கணக்கான வருஷங்கள் உட்கார்ந்து அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், சமீபத்தில் நேற்று கூட ஏதோ ஒரு பிபிசி நியூஸில் நான் பார்த்தேன்.
ஒரு நாசா, அந்த அமெரிக்காவில் இருக்கிற நாசா அந்த இதில் வந்து இப்போது புதுசாக ஒரு 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 4-5 விண்மீனை வந்து நட்சத்திரங்களை வந்து இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்களாமா. அந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி லைட், அந்த நட்சத்திரமெல்லாம் எல்லாம் ஒரே கலரில் இல்லை. அந்த தொலைநோக்கியிலிருந்து ஒரு ஒரு ஜேம்ஸோ அல்லது அந்த தொலைநோக்கிக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, கிறிஸ்துவ பேர் தான். அந்த தொலைநோக்கியிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 5-6 நட்சத்திரங்கள் ஒட்டி ஒட்டி இருக்குது. அந்த ஒட்டி இருக்கிறது எல்லாமே வித்தியாசமான கலரில் இருக்குது. அந்த கலரெல்லாம் இந்த காலத்தில் கிறிஸ்துமஸ் மரங்களில் தொங்க விடப்படுகிற லைட்டை போல் இருக்கிறதுனால எழுதியிருந்தாங்க. அப்போ பாருங்களேன், தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பின் அந்த மகத்துவத்தை பாருங்கள். எத்தனை வருஷம் ஆகுது, இன்னமும் புதுசு புதுசாக நட்சத்திரங்களை கண்டுபிடித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அதெல்லாம் முடியாது. அதை நாம் பரலோகத்திலே போய் தான் அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மிடத்தில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம இந்த நாளிலே கண்டுபிடிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமை, கர்த்தத்துவம், மகத்துவம் இதெல்லாம் அங்கே போய் நாம் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்பொழுதும் உட்கார்ந்து நீங்கள் ஒரு இரவில் உட்கார்ந்து நட்சத்திரங்களை, வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் இப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கலாம். சரி, அந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இது வந்து ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் சபைக்கும் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உரியது. தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவருக்கும் இதை மொத்தமாக சபைக்கு சொல்வார்கள். அந்த மொத்தமாக சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உரியது. அது என்ன ஆசீர்வாதம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் உரியது. இது வந்து தனிப்பட்ட சொத்து, இது தனிப்பட்ட ஆசீர்வாதம், தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆகவேதான் இதை பவுல் அந்த கொரிந்தி சபையாருக்கு சொல்லி முடிக்கிறார். கொரிந்தி சபையார் ஒன்றும் பெரிய விசேஷமான ஆட்கள் கிடையாது. பல குறைகள் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் பல குறைகள் இருந்த அவர்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி கடைசியிலே அவர் முடிக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நமக்கு இருக்கிற நேரத்தில் இந்த 3 விஷயங்களையும் தேவன் கடந்த வருஷத்திலே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக இந்த 3ம் என்ன செய்தது, இருந்தது அப்படிங்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அல்லது அறிந்து அதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாம். இப்போ முதலாவது என்ன வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. நாம் இப்பொழுது பாடல் பாடினோம் அல்லவா? அந்த பாடலை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதாவது சகோதர சொல்ல, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதலாவது பாவ மன்னிப்பு தேவை. ஏனென்றால் மனிதன் பாவம் செய்து நரகத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆகவே அவனுக்கு பாவ மன்னிப்பு தேவை. கிறிஸ்துவின் இடத்திலே வருகிற எல்லாரும் பெற்றுக்கொள்கிறது என்னன்னு கேட்டால், அந்த பாவ மன்னிப்பும் கூட இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திலே ஒரு பகுதி. மொத்த கருத்திலே கிருபை. இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்த பொழுது கிருபையை கொண்டு வந்தார் என்று யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் ஒரு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டால் பாவ மன்னிப்பு. நம்முடைய பாவங்கள், கடந்த காலங்களிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற புண்ணியம். 2வது, அந்த கிருபையில் இருக்கிற மிக முக்கியமான விசேஷமான பகுதி என்ன அப்படின்னு கேட்டால், நான் சென்று போன காலங்களிலே எதிலெல்லாம் விழுந்தேனோ, பாவம் செய்தேனோ, பாவியாய் நின்றேனோ, அந்த பகுதியிலெல்லாம் திரும்பவும் விழாமல் இருப்பதற்கு எனக்கு அளிக்கப்படுகிறதான் கிருபை. பாவம் செய்யாமல் எனக்கு பலன் தருகிறதான் கிருபை. பாவங்களை மன்னிக்கிறது கிருபை இல்லையான்னு கேட்டால் கிருபை. அது வந்து அந்த கிருபையின் ஒரு பகுதி. ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்கு என்னை பலப்படுத்துகிறதான் கிருபை. அப்போது கடந்த வருஷத்தில் இந்த கிருபை பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு மட்டுமல்ல,
இந்த பூமியிலே மனிதனுக்கு நேரிடக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் எல்லா போராட்டங்கள்லையும் தேவனுக்காக நிற்க வைக்கிறதும் அவருடைய கிருபைதான். இப்போ பாவம் என்று எடுத்துக்கொள்வோமே, பாவம் என்கின்ற விஷயத்தை பாருங்கள். இந்த உலகத்து ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சில நேரங்களில் நாம் ஒரு 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 வெட்டி பந்தாவோடு திரிகிறோம். நாம் நாங்கள் கிறிஸ்தவங்க நாங்கள்லாம் அப்படின்னு ஒரு பெரிய பந்தா மாதிரி நாம் நினைக்கிறோம். இல்லை, உலகத்து ஜனங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒன்று தான். ஒரு தடவை டிஎல் மூடியும் அவருடைய சகோதரர் ஒருவரும் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தார்களாம். இந்த கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த பட்டணத்தில் அந்த வழியாக அவர் நடந்து போய் கொண்டிருக்கும்போது ரோட்டில் ஒரு மனிதன் குடித்து விட்டு விழுந்து கிடந்தானாம் சாக்கடை ஓரமாக. அப்படி விழுந்து கிடந்ததை பார்க்கும் பொழுது டிஎல் மூடியிடம் அந்த கூட வந்த சகோதரன், இந்த மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இப்போ பொதுவாக மனுஷனுக்கு என்னென்னு கேட்டால், நாம் எல்லாருமே நினைக்கிறதுன்னு கேட்டால், நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள், இந்த உலகத்தார் எல்லாம் மோசமானவர்கள், இவங்கெல்லாம் பாருங்கள் குடிச்சிட்டு அலையிறாங்க, நாமெல்லாம் அப்படி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோமா? அல்லது அந்த அந்த கேள்வி கேட்ட சகோதரனும் அப்படி நினச்சிட்டு கேட்டாரான்னு தெரியல. பாருங்கள், உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது, குடிச்சிட்டு ஒரு வரமுறை இல்லாமல் என்ன ஜனங்கள் போங்க அப்படின்னு அந்த அர்த்தத்தில் ஒரு இகழ்ச்சி போல் கேட்டாரான்னு தெரியல. மொத்தத்தில் குடிச்சிட்டு கிடக்கிற இவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டிஎல் மூடியிடம் கேட்டபோது, டிஎல் மூடி யார்? அவர் தேவனுடைய மனுஷன். அவர் சொன்னாராம், நான் கிருபை பெற்றவன், இந்த மனுஷன் கிருபை பெறாதவன், அவ்வளோதான். இந்த குடிச்சிட்டு கிடக்கிற மனுஷன் கிருபை பெறாதவன், நான் கிருபை பெற்றவன். ஒருவேளை எனக்கும் கிருபை இல்லை என்று சொன்னால் நானும் அது அடுத்தது. ஆமாம். அப்போது இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இப்போ நாள்தோறும் செய்தித்தாளில் எத்தனையோ அக்கிரமங்கள் அநியாயங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். பாவம் நிறைந்து கிடக்கிறது. மனிதன் கொலைகாரனாக இருக்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான், விபச்சாரக்காரனாக இருக்கிறான், திருடனாக இருக்கிறான். எத்தனையோ ஆண்கள் பெண்கள் எத்தனையோ பாவங்களும் அக்கிரமங்களும் நிறைந்து கிடக்கிறது இந்த உலகத்திலே. பொய் பேசுகிறார்கள், திருடுகிறார்கள், தாய் மாதிரி அடிக்கிறார்கள். இப்படி சொல்லனா தீமைகள் இந்த உலகத்தில் இருந்து கிடக்கிறது. என்னங்க உலகமே கெட்டு போச்சுங்க அப்படின்னு பேசிவிட்டு போய்விடலாம். இல்லை, அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவர்கள் கிருபை பெறவில்லை, நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபை என்மேல் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் விழுந்து போவேன் என்று சொன்னால் நானும் அந்த குடிகாரனை போல மாறிவிடுவேன். இப்போ எத்தனையோ கிறிஸ்தவர்கள் குடிச்சிட்டு வீதியில் கிடக்கிறதில்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறதிலே மோசமான பாவங்களை செய்கிறார்கள் என்பதை நாம் கேள்விப்படுகிறது இல்லையா? அப்போது இந்த ஒன்று தான் ஒரு சொல்ல வித்தியாசம். அவர்களிடத்தில் கிருபை இல்லை, நான் கிருபை பெற்றிருக்கிறேன். அப்போது நம்மை உயர்த்துகிறது என்ன? எல்லா ஜனங்களை காட்டிலையும் எல்லா மனிதர்களை விட நம்மை உயர்த்துகிறது எது அப்படின்னா எது? பாவம் எந்த மனுஷனுக்கும் தாழ்ச்சி. நீதிமொழியில் எழுதியிருக்குமல்ல, பாவம் எந்த மனுஷனுக்கும் தாழ்ச்சி, நீதியோ ஜனங்களை என்ன செய்யும்? உயர்த்தும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்ற எல்லாரை காட்டிலையும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது என்ன? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரரை காட்டிலும் அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், எங்கள் வீட்டிலே சண்டை போடுகிறதில்லை. அவர்கள் பிள்ளைகளெல்லாம் சரியில்லை, எங்களுடைய பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கிறோம். இப்படி மற்றவர்களை விட நம்ம ஒருபடி உயர்ந்து 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 இருக்கிறோமே. நாம் வேலை செய்கிற எல்லா இடங்களில் மற்றவர்களை விட நாம் உயர்ந்திருக்கிறோமே. இதற்கு என்ன காரணம்? கிருபைதான் நம்மை உயர்த்தினது. அப்போது இந்த கிருபையை தான் சொல்ல யார் கொடுக்குறாருன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு தான் மனுஷனுக்கு என்ன தேவை என்று தெரியும். என்றால் அவர் நம்மை போல வந்ததினாலே ஒரு மனிதன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் சந்தித்ததினாலே ஒவ்வொரு சூழ்நிலையும் மனுஷனுக்கு எவ்வளவு கிருபை தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆமாம், ஒருவேளை சில சூழ்நிலைகள் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்லாமல்லவா, நான் படுற பாடு உங்களுக்கு என்னங்க தெரியுங்க, நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம்.
ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், சபையில் இருக்கிற ஒரு பிரதருடைய பாடு இன்னொரு பிரதருக்கு புரியாமல் இருக்கலாம் என்றால் அவர் அதுபோல் அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். எப்படி? அவர் நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். நாம் ஒருவேளை எல்லா விதத்திலையும் சோதிக்கப்படாமல் இருந்திருக்க முடியும் சபையில் இருக்கிறவர்கள். ஆனால் இயேசு பிதாவாகிய தேவன் 33 வருஷம் அவர் அப்படியே நைட்டும் பகலும் வேலை வாங்கின மாதிரி வேலை வாங்கி எல்லா சோதனைகளும் நடத்தி அந்த 33 வயதுக்குள்ளாக ஒரு மனிதன் 100 வயது வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அவன் சோதிக்கப்படுவானோ அத்தனை சோதனைக்குள்ளாக அவரை நடத்தி, அதனால தான் அவருக்கு ரெஸ்ட்டே கிடையாது. இயேசுவுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அதனால் மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களையோ இயேசுவுக்கு தெரியும். நான் இப்போ நாம் மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. சபையாருக்கு என்னோடய கஷ்டமே சபையாருக்கு தெரியல, சகோதரர்களுக்கு தெரியல அப்படின்னா இல்லை, சில நேரங்களே தெரியாமல் இருக்கும். என்றால் அது போன்ற சூழ்நிலை அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். ஆமாம், ஒரு கூலி வேலைக்கு போய் அந்த கூலி வேலை செய்கிறதுல எவ்வளோ கஷ்டம்னு படித்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிற பையனுக்கு தெரியாது. ஒரு ஒர்க்ஷாப் வேலைக்கு போனால் அந்த ஒர்க்ஷாப் வேலையில் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அந்த வேலையை பழக வேண்டும் என்பது இந்த ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். இயேசு தச்சு வேலை பழகும் பொழுது அவரையும் என்ன செய்திருப்பார்கள்? அப்போது ஆகவே இயேசுவுக்கு என்ன தெரியும்னா, இப்போ இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிருபை வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அதுதான் ஆச்சரியம். அப்போது நம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிருபை வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அவர் சொல்கிறார், இப்போ பவுலுக்கு ஒரு இடத்துல சொன்னார் அல்லவா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம அடிக்கடி கேட்கணும் சகோதரர்களே. நாம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் இக்கட்டுகளை எல்லாம் அகற்றி விட்டார், என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி விட்டார், அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வசனத்தை மட்டும்தான் அதிகமாக கிறிஸ்தவ உலகத்திலே பிரசங்கிக்கிறார்கள். இல்லை, இந்த மாதிரி பவுல் கேட்ட மாதிரி நாமும் நம்முடைய காதுகளை கேட்கணும். பவுலும் நம்மை போல தான் ஜெபித்தார். ஆண்டவரே, என்னை உறுத்தி கொண்டிருக்கிற, என்னை குத்தி கொண்டிருக்கிற இந்த முள்ளிலிருந்து என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் ஜெபித்தார். நாம் அப்படி தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனால் அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை பவுல் கேட்டது போல நாமும் கேட்க வேண்டும். என்ன வார்த்தை? என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறாது, ஆனால் என்ன உண்டு? கிருபை போதும். அந்த கிருபை உனக்கு போதும், அவ்வளோதான், போதும். அது அப்போது பவுல் கண்டுபிடித்தார், அந்த கிருபை இருந்து விட்டால் போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சில சூழ்நிலை சொல்லி நாம் பாடுபடுவதற்கு கஷ்டப்படக்கூடாது. பாவம் செய்து விடுவோமோ அப்படின்னு தான் பயப்படணும். பாடுபடணும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வலிக்குது அப்படிங்கிறதுக்காக பயப்படாதுங்கள். ஆண்டவரே, இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நான் போகிற போது எங்காவது முறுமுறுத்து விடுவேனோ அப்படிங்கிறதுக்காக பயப்படுங்க. அப்படின்னு பயப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனால் பாடுபடுவதற்கு தயவுசெய்து பயப்படாதுங்கள். பாவம் செய்து விடுவேனோ பயப்பட்டு கேட்டால் ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும். அருமையான சகோதரர்களே, இந்த கிருபையை தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கொடுத்தார். கடந்து போன வருஷத்திலே கொடுத்தார். அப்போ அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் பலன் செய்ததான்னு கேட்டால் பலன் செய்யலை. ஏன் பலன் செய்யலைன்னா, என் மேலே கிருபை இருந்ததுன்னே எனக்கு தெரியல. நான் தான் பயந்துக்கிட்டே இருந்தாச்சே. இப்போ அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்வார்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? கொரிந்தியர் மேல் தேவனுடைய கிருபை இல்லையான்னு கேட்டால் இருந்தது. அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி குழந்தைகளைப் போல் இருந்திருக்க மாட்டாங்க. வாக்குவாதமும் பொறாமையும் கோல் சொல்லுதலும், அங்கே ஒருத்தன் பணம் கொடுக்கல கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க, ஒரு தகப்பனுடைய மனைவியை ஒருவன் வைத்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே இருந்திருக்க தேவையில்லை. ஆனால் இருந்ததே. என்ன காரணம் கேட்டால், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனுடைய கிருபையை
நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, அல்லது வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணுறாங்கிறது எப்படிங்க தெரியும்? அவங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்களே, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது, ஆனாலும் இல்லாதது போல பாவம் செய்து கொண்டு முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி கொண்டு ஏன் இருக்கிறீர்கள்? இப்போது கிருபை வந்தது உண்மை, கிருபை தந்ததும் உண்மை. அந்த கிருபையை நான் பயன்படுத்தாமல் நான் பயந்துக்கிட்டே என்ன ஆயிட்டேன்னு கேட்டால் அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை. இல்லை சகோதர சொல்லே, நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு நற்செய்தியை கேளுங்கள். நாம் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவையான கிருபையை கொடுக்கும்படி கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நின்று கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு ஏழை விதவை பற்றி கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த விதவைக்கு வாடகை கொடுப்பதற்கு கூட பணம் இல்லை. ஆனால் அவர்களுடைய விசுவாசி தேவனிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு வாடகை கொடுப்பதற்கு கூட எனக்கு இடத்துல பணம் இல்லை, எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படியோ ஒரு சகோதரன் கேள்விப்பட்டு அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக போய் வீட்டு கதவை தட்டிக்கிறாங்க. அந்தம்மா திறக்கலை. ஏன் திறக்கலைன்னா, கதவை தட்டுறது வீட்டுக்காரரோன்னு நினச்சிக்கிட்டாங்க. வீட்டுக்காரர் வாடகை கேட்க வந்திருக்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதவே திறக்கலை. அந்த மாதிரி பல சூழ்நிலைகளே சகோதர சொல்லி நம்மேல் தேவனுடைய கிருபை இருக்கிறது, தருகிறார் ஆண்டவர். நீங்கள் மட்டும் இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு போயிருந்தா தேவனுடைய கிருபையை ருசித்திருக்க முடியும். ஆனால் நம்ம அதை நம்பலை. அவர் இயேசு கிறிஸ்து கிருபை தருவார்னு சொல்லுவாருங்க, அதெல்லாம் நான் நம்புகிற மாதிரியா இருக்குது. என்ன பாருங்கள், இப்படி தான் நம்ம எல்லாருமே நிறைய கிருபை நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறேன். கடந்த வருஷத்தில் நிறைய கிருபை நாம் விருதாவாக்கி விட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். பவுல் கிருபை அந்த பவுல் கிருபையை சரியானபடி பயன்படுத்தினாலே, கீழே அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுசாக படித்து பாருங்கள். கிருபையை சரியானபடி பயன்படுத்தின அந்த பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் படித்து பாருங்கள். இப்படி இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போனாலும் முடிவில் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நாமும் சொல்ல முடியும். இப்படி எல்லா சூழ்நிலைகளும் கடந்து போனாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று விளங்க பண்ணுகிறோம். எப்படிங்க விளங்க பண்ணுகிறது? தேவனுடைய கிருபை பவுல் பயன்படுத்தினாரே, இப்போ நாம் பயன்படுத்தலையே. சரி, இனி பயன்படுத்துவோம். அப்போது முதல் விஷயத்தை என்ன, இதை குறித்து அதிகம் பேச வேண்டியதில்லை. இப்போ நாம் என்ன செய்யலாம்? தேவனுடைய கிருபை நமக்கு இருந்தது, அல்லது நாம் பல சூழ்நிலையை கடந்துவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கிருபை தான். முறுமுறுக்காமல் இருந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட பக்தி அல்ல. சரி, ரெண்டாவது என்ன வாசித்தோம்? முதலாவது 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்துக்கு வருவோம். முதலாவது கிறிஸ்துவனுடைய கிருபை, ரெண்டாவது பிதாவாகிய தேவனுடைய அன்பு. சகோதர சொல்லை, இந்த அன்பு தேவன் நம்மேல் வைத்த அந்த சிநேகமானது அது ஒரு மாறாத சிநேகம், மாறாத அன்பு. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொன்னார் அல்லவா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நினைத்தார்கள் அப்படின்னு கேட்டால், தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், தேவன் எங்களை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசினார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிந்தாலும் திரும்ப அதை படிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களிடத்திலே சொல்கிறார். அதாவது இது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு பையன் இருக்கிறான், அவங்க அம்மா பாசக்கார அம்மா, அந்த பையன் மேலே பாசமாக இருக்கிற அம்மா. அந்த அம்மாவை பார்த்து இந்த பையன் சொல்கிறான், நீ என்ன மறந்துட்ட, நீ என்ன கைவிட்டுட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய்க்கு என்ன செஞ்சிருது? கண்ணீரே வந்துடுது. கண்ணீரே ஒரு தழுதழுத்த குரல்ல, அப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மறக்கலை அப்படின்னு ஒரு தாய் தழுதழுத்த குரல்லே சொன்னாலும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான்
ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? 14ஆம் வசனம், ஏசாயா 49:14, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். பல நேரங்களில் சகோதரர்களே, நாம் வெளியில் எதையும் பேசுகிறது கிடையாது. ஆனால் உள்ளத்தில் இந்த அவிசுவாசம் நமக்கு இருக்கிறது. என்ன அவிசுவாசம்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவனை இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். தேவனை ஏதோ ஒரு பட்டாக்கத்தையை வச்சுட்டு இருக்கிற மாதிரி சகோதரர்களே, நாம் நிறைய நம்மை சுற்றி இருக்கிற தெய்வங்களை எல்லாம் பார்த்து பார்த்து கண்ணை உருட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறதான் தேவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற. இல்லை, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஒரு பிறந்த குழந்தையை மடியிலே வைத்து கொண்டு கொஞ்சி கொண்டிருக்கிற ஒரு தாயை போன்றவர் நம்முடைய தேவன். அப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இல்லை, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணால் அது தேவனுடைய இமேஜவே இறக்குற மாதிரி இருக்குங்கனால தானுங்க நான் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறது இல்லைங்க. அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவர் ஒரு இடத்துல வச்சுருக்கணுங்க. அதுக்கு மேலேங்க நான் அதுக்கு மேலே இல்லை அப்படியெல்லாம் இமேஜெல்லாம் வேண்டாம். அப்படி இமேஜ் நீ கொடுக்குற ஆளாக இருந்தால் நீ நல்ல ஆளாக இருந்திருக்கணுமா இல்லையா? இல்லை, நாம் நம்பலை. தேவனோ ஒரு தாய் ஒரு பிறந்த குழந்தையை எப்படி மறக்க மாட்டாள். ஆனால் அவர்கள் மறந்தாலும் கூட நான் என்ன செய்யறதில்லை, உன்னை மறக்கிறதில்லை. என்ன அவர் என்ன சொல்கிறார்? இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த கையை இப்போ இது பாருங்களேன். இப்போ இந்த கையை நான் இப்படி பாருங்கள். உங்கள் கையை நீங்கள் பார்த்துங்க. இந்த கையை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்ப்பீங்க? அந்த மாதிரி அது வெறும் கை மட்டும் இல்லை, அந்த கையில் நம்முடைய உருவத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு? வரைஞ்சிருக்கிறாராம். நம்முடைய உருவம் என்னதென்று அவருக்கு தெரியும். இப்போ என்னோடய உருவம் என்னது, கொஞ்சம் இங்கே முன்னாடி கொஞ்சம் முடிதான் இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியும். இந்த உதட்டிலலாம் ஒரு வெள்ளையாக ஆகுதுன்னு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியுங்க. இந்த உருவத்தை எங்கே வரைஞ்சிக்கிறாரு? ஒரு கையில் மட்டும் இல்லை, அதில் என்ன எழுதிக்குது? உள்ளம் 2 கையிலே வரைஞ்சு அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மறப்பார்? ஒரு தாய் அப்படி வரைஞ்சிருக்கிறாங்களா? தாய் அப்படி எந்நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? அப்பா சாமி 9 மணி ஆச்சா, ஸ்கூலுக்கு போனால் தான் நிம்மதி. இதுகளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. ஏதோ ஸ்கூலுக்கு போகிற நேரம் தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். இனி 5 மணிக்கு எப்போ வருதுக்கப்பா அப்பா அப்படின்னு இந்த ஸ்கூலுக்கு போகிற நேரம் தான் அநேகருக்கு நிம்மதி. மறந்துட்டு நான் போய் படுத்து தூங்க போகிறேன். இதுகளெல்லாம் மறந்துக்கிட்டு இருக்கிறதுலே பெருசு ஒன்று இருக்குது பாருங்க, அது இதை விட பெருசு. அதாவது புருஷன். இவங்களை அத்தனை பேரை நான் மறந்து விட்டு அயர்ந்த நித்திரை செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணிடாதீங்க. சாந்தாவை சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. சாந்தா எனக்கு ஃபோன் பண்ணி நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இதுதான் நம்முடைய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்போ, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தூங்கும்போது கூட நம்மை பார்த்து கொண்டு என் பிள்ளை எவ்வளோ அழகாக தூங்குறான் அப்படின்னு இந்த கையில் வரைந்து கொண்டிருக்கிறாராம் நம்முடைய தேவன். சகோதரர்களே, இந்த அன்பை எனக்கு இருக்கிற ஆசை என்னென்னா, நமக்கு இன்னும் வரும் நாட்களில் சகோதரர்களே கிறிஸ்துவனுடைய அன்பை, தேவனுடைய அன்பை இதெல்லாம் நல்லா உட்கார்ந்து தியானிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய தியானிக்கணும். நமக்கு நிறைய தெரிஞ்சிட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை தெரியல, அதான் நம்ம காதில் கேட்குறத வச்சு தெரிஞ்சிட்டதுன்னு நினைக்கிறேன். நம்ம இல்லை, என்னுடைய இருதயத்திலே இது எழுதப்படாத பட்சத்திலே நான் இதற்காக பிரயாசப்படணுமே, என்னுடைய அன்பை நான் அறியணும் அப்படின்னு சொல்லி. அப்போது தேவன் ஒரு காலம் நம்மை மறப்பதில்லை, மாறாக அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் பணாசை உள்ளவனாக இருந்து கொண்டு நான் எனக்கு வேண்டியதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் இல்லை. அதில் என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போது தேவனுடைய அன்பை தயவுசெய்து தப்பாக விளங்கிக்காதீங்க. நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சாதான் தேவன் என்னை மறக்கலைன்னு நான் நம்புவேன்.
நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சாதான் தேவன் என்னை கைவிடலைன்னு நம்புவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்களா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. தேவனும் நித்தியத்திற்காக நம்மை நேசிக்கிறார், நித்தியத்திற்காக நேசிக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை கெட்டு குட்டிச்சோராக்க அவர் விரும்பலை. ஆமாம், நிறைய பொருள்கள் நிறைய பணங்கள் நம்மை கெட்டு குட்டிச்சோராக்கி விடும் சகோதர சொல்லி இல்லை இல்லை. அதனால் அது தேவனுக்கு தெரியும். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட விழுந்து போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பணத்தையோ இதையோ ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தருகிறதில்லை. ஆனால் அவர் நித்திய அன்பிலே நம்மை நேசிக்கிறார். ஆகவே அந்த தேவனுடைய அன்பை, இந்த தேவனுடைய அன்பு சகோதர சொல்லை இந்த வருஷத்தின் இத்தனை நாட்களும் நம்மோடு கூட இப்படி தான் இருந்தது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொன்னது அறகுறை, எனக்கு என்ன தெரியும், என்னுடைய சிற்றறிவிலே நான் சொன்னேன். ஆனால் தேவன் நான் சொன்னதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு உங்களை நேசித்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆமாம், அதை நாம் அறியணும், அது உண்மை. ஆகவே அவர் நம்மை மறக்கலை, நம்மை கைவிடவில்லை, அந்த தேவனுடைய அன்பு. அதே போல் 3வது என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாவினுடைய ஐக்கியம். இந்த உலகத்திலே சகோதர சொல்லு மனிதனுக்கு அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு துணை தேவை. அதனால தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே சிருஷ்டித்த போது கூட அவனுக்கு தேவையான எல்லாம் இருந்தது, அவனுக்கு தேவையான எல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் கேஸ் அடுப்பு வச்சுக்கிட்டு சமைக்கணுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் எல்லாமே வெஜ் தான். வெஜ்ஜுங்கிறத விட எல்லாமே கனிகள் தான் சாப்பாடு. அந்த காலத்தில் வேக வைக்க வேண்டிய அவசியமில்லை. வேக வைத்து சாப்பிடுகிறது எப்பொழுது வந்தது அப்படின்னு கேட்டால், நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு அப்புறம்தான் வேக வைத்து சாப்பிடுகிறது, மாமிசம் சாப்பிடுகிறது எல்லாம் அதற்கு அப்புறம்தான் வந்தது. அதற்கு முன்பாக அப்படி இல்லை. அப்போ ஆதாம் என்ன சாப்பிட்டான்னு கேட்டேன், என்ன பசிக்குதான்னு சொன்னால் அங்கே போவான். பசிக்குதான்னு போனால் அந்த மூலையில் மாங்காய் செடி இருக்கா, ஒரு பழத்தை பொறிச்சு சாப்பிடுவார். இந்த பக்கம் அது என்ன பழம், அது சப்போட்டா பழம். நமக்கு அதெல்லாம் இப்போ பிடிக்கிறது கிடையாது. பிரியாணி போடுறாங்களா, அதை சாப்பிடுவேன். சப்போட்டா பழத்தை யார் சாப்பிட்றது, அது நீயே தின்னு அப்படின்னு. நான் ஆதாம் என்ன செய்தான்னு கேட்டேன், அந்த தோட்டத்தை சுற்றி 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 வேலைக்கு காலையில் ஒரு மரத்துக்கு போவார், மத்தியானம் ஒரு மரத்துக்கு போவார், சாயந்தரம் ஒரு மரத்துக்கு, இப்படி சாப்பிட்டு வளர்ந்த மனுஷன். அவருக்கு சாப்பாடு செய்வதற்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதேபோல் விளையாடி திரிவதற்கு என்று ஒரு ஆள் வேண்டும் என்றில்லை. யானை அவன் கூட விளையாடும். அதாவது ஏதேன் தோட்டத்துக்கு பாவம் உள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துன்னு கேட்டால், சிங்கமோ கரடியோ புலியோ எதுவுமே எல்லாமே சாதுவான மிருகங்களாகத்தான் இருந்தது. அதனால் ஆதாம் தூங்கிட்டு இருந்தார்னா ஒரு சிங்கம் அவர் நக்கும், சிங்கம் நக்கு, அவர் மேலே புரளும், குரங்கு பேன் பார்த்துடும். பேனெல்லாம் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எங்கள் பேன் இருந்து, இப்போ தான் பேன் மனுஷனை பயன்படுத்துது. அப்போ இப்படி அவனோடு விளையாடுவதற்கு பொழுதுபோக்குவதற்கும் ஆள் தேவையில்லை. அதுக்கும் நிறைய இருந்துச்சு, நிறையா பாம்பு எல்லாமே. பாம்பெல்லாம் ஒன்றும் பண்ணாது, விஷமெல்லாம் பாம்பு கிடையாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமுக்கு ஆண்டவர் அவனுடைய மனதிற்கு தேவையான ஒரு துணை, அல்லது இந்த சந்ததி இப்படியே இருக்கக்கூடாது, அந்த சந்ததி பெருக வேண்டும் என்பதற்காகவும், அல்லது இவைகள் எல்லாமே தர முடியாத ஒன்றை தருகிற ஒன்று வேண்டும் அப்படின்னு தேவன் உணர்ந்தார். எது தர முடியாது? சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, கூட விளையாடுற காலம் இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாவற்றுக்கு மேலாக ஆதாமுக்கு ஒன்று வேண்டும், ஒரு துணை, அவனுடைய இருதயத்திற்கு ஆறுதல் செய்கிற ஒரு துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செய்துதான் யாரை படைத்தார்? ஏவாளை படைத்தார். அதனால் சகோதரர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எனக்குங்க சாப்பாடு செய்கிற போடுற மாதிரி ஒரு ஆள் வேணுங்க, அதனால் நான் கல்யாணம் பண்ணுறேனுங்க, எனக்கு துணி துவைக்கிற மாதிரி ஆள் வேணுங்க அப்படின்னு எல்லாம் நினைக்காதிருங்கள். அல்லது அதோடு கூட மனைவியை அடக்கி விடாதிருங்கள். அதோடு கூட நீ என்ன பண்ணுற இப்போ இல்லை, இது எல்லாமே இருந்தாலும் கூட சாப்பாடு தேவையில்லை, துணி துவைக்க தேவையில்லை, அப்போ துணியே கிடையாது, துணி துவைக்கிற வேலையே இல்லை ஆதாம் ஏவாளுக்கு. அப்போ எதுக்குங்க ஆள்? எதுக்குண்ணா ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக. இப்போ கணவன் மனைவி நீங்கள் யோசித்து புருஷர்கள் எல்லோரும் நிறைய விஷயத்தில் மனம் திரும்பணும். என்னன்னு கேட்டால், இந்த வட்டத்திற்குள்ளே இது மனைவியினுடைய வேலைகள் இதுன்னு தயவுசெய்து நினைக்காதிருங்கள்.
இது அல்ல, இதெல்லாம் செய்யணும் தான், என்ன செய்கிறது. ஆனால் இது அல்ல. என்னுடைய நான் வந்து உட்கார்ந்தா எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெண் உட்காருகிறாள், அவளோடு நான் பேசுகிறேன், அவள் என்னோடு பேசுகிறாள். அதுதான் அந்த துணை. அது எங்களுக்கு இப்போ யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கள் உலகத்தில் இனி எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நானும் என் மனைவியும் அப்படின்னு அப்படிதான் என்ன செய்தாருன்னா. அப்போது அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தார், ரட்சிப்பு கிடைத்து விட்டது, கிருபை கிடைத்து விட்டது. இருந்த போதிலேயும் கூட எந்த நேரமும் எனக்குள்ளாக என்னோடு கூட இருந்து கொண்டு என்னோடு பேசி எனக்கு உணர்த்தி, அல்லது நான் ஒரு அனாதை இல்லை அப்படின்னு எனக்கு காண்பிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்னா, வானத்திலிருந்து பேசினால் பத்தாதான், அதே போதும், அதை வைத்துக்கொண்டே இஸ்ரேல் ஜனங்கள் 4000 வருஷம் நடந்தார்களே. ஆனால் அப்படி அல்ல. அவர் என்ன செய்தார், பரிசுத்த என்கின்ற அந்த தேவன் என்னுடைய சின்ன இருதயத்திற்குள்ளே வந்து விட்டார், உள்ளே வந்து விட்டார். இப்பொழுது நான் எப்படி உணர்கிறேன்னு கேட்டால், நீ சகோதர சொல்லே ஒன்றை சொல்லுகிறேன். அந்த வசனத்தின்படி யோவான் 14 அதிகாரம் அதை படித்து நாம் முடிக்கலாம். யோவான் 14 இந்த பூமியிலே உங்களுக்கு யாருமே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்பா அம்மா கிடையாது, மாமனார் மாமியார் கிடையாது, இன்னும் சுற்றத்தார் புற்றத்தார் யாருமே இல்லைங்க. நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து விட்டால் போதும். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 14 18 வசனம், நான் உங்களை திக்கற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு வேற மொழிபெயர்ப்பென்ன? அனாதைகளாக, உங்களை அனாதைகளாக விடேன். அப்போ ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகள் ஒரு அனாதைகளைப் போல உணரக்கூடாது அப்படின்னு விரும்புகிறார். இப்போ மனைவி கூட வருஷத்தில் ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. வருஷம் முழுசாக உங்களுக்கு பொங்கி போட்டேன், ஒரு வாரமாவது போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போய்விடலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட போது அவனுக்குள் வருகிற ஆவியானவர், அவன் மரிக்கும் வரைக்கும் அவனை விட்டு என்ன செய்யறதில்லை, பிரிந்து போகிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு மனிதன் தன் சரீரப்பிரகாரமாக மனைவி 1 வாரம் 2 வாரம் இல்லைங்கிறதை கூட உணர முடியும். அல்லது காலையில் மனைவி விட்டு பிரிந்து போனால் சாயந்தரம் வந்தால் தான் அது வரைக்கும் மனைவியை பார்க்கவில்லைங்கிறதையும் உணர முடியும். ஆனால் எது எந்த நேரம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் எந்த நேரம் இருக்கிறார். அதனால் அவன் அனாதை கிடையாது, அவன் திக்கற்றவன் கிடையாது. அப்போ இந்த உணர்வை சதா மனிதன் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே, நான் இந்த சாட்சியை திரும்ப சொல்கிறேன். நான் எப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேனோ அப்பொழுதிலிருந்து நான் ஒன்றை திரும்ப உணர்ந்து வருகிறேன். அது என்னன்னு கேட்டால், நான் தனியாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். நான் தனியாக இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன். இல்லை, தனிமையாக இல்லை, எனக்கு அந்த உணர்வே இல்லை. ஏன்னா இப்போ எனக்குள் யார் இருக்கிறார்? பரிசுத்தாவின் இருக்கிறார். என் மனைவி எந்த நேரம் இல்லாமல் இருக்கலாம், என் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள் எந்த நேரமும் ஒன்று இருக்கிறது. அது என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த ஐக்கியம், இந்த பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், இடைவிடாத அந்த உணர்வு, இடைவிடாத நான் அனாதை கிடையாது, நான் தனியாக இல்லை அப்படின்னு. அது மட்டுமல்ல, அவர் எல்லா நேரங்கள்லேயும் எனக்கு பரிசுத்தனுடைய ஒரு வேலை என்னன்னு கேட்டால், சோதிக்கப்படுகிற நேரங்களில் ஆண்டவர் அவரை பற்றி சொன்னார் அல்லவா, நான் சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பாருங்கள், அந்த 14 26 வசனத்தில், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு
நினைப்பூட்டுவார். அதாவது ஹெல்ப்பர் அப்படின்னு சொன்னால் இதுதானுங்க உண்மையான ஹெல்ப்பருங்க. ஒர்க் ஷாப்பில் ஹெல்ப்பர்னு இருப்பாங்க. அந்த ஹெல்ப்பர் யாருன்னு, அவர் நல்ல ஹெல்ப்பர் என்னன்னு கேட்டால், ஒரு வேலைக்காரன், ஒரு சூப்பர்வைசர் அல்லது ஒரு தொழில், ஒரு வேலை செய்கிறவனுக்கு அடுத்து என்ன வேண்டும் அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அப்படி பழகி வந்திருக்கிறேன். நான் ஒரு ஹெல்ப்பராக வேலைக்கு சேர்ந்தேன். ஹெல்ப்பராக வேலைக்கு செய்யும்போது வெல்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வெல்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ராடு குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த குறைஞ்சிட்டே வரும் பொழுது குறைஞ்சோடனே இந்த ஹெல்ப்பர் என்ன செய்வார்னா அந்த ராடை நீட்டுவார், எடுத்து கொடுப்பார். அதான் நல்ல ஹெல்ப்பர். இவன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்கேயோ இருந்தால் அப்புறம் 2 திட்டு வாங்கணும். என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா, வேலை செய்ய வந்தியான்னு திட்டு வாங்கணும். அந்த மாதிரி இயேசு பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா ஒரு நல்ல ஹெல்ப்பர். அவர் எனக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் என்ன செய்வார், உங்களுக்கு எல்லாவற்றையும், இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் என்னால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஆனால் பரிசுத்த என்ன செய்வார்னா அவ்வப்போது அதை ஞாபகப்படுத்துவார். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா, பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் அவ்வப்போது என்ன செய்வார், ஞாபகப்படுத்துவார். அதே போல் நீங்கள் சோதிக்கப்படுகிற, நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பரை போல உங்களோடு இருந்து கொண்டு உங்களோடு அவர் போதிப்பார், ஞாபகப்படுத்துவார். இப்படி ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் எப்படி இருக்கும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படி ஒரு மனைவி இருந்தால் அவன் பெரிய பாக்கியசாலி. சரி, மனைவியோடு கூட ஒப்பிட முடியாது, ஆனால் மனைவியை ஒப்பிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற துணை அப்படிங்கிறது மனைவிக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலையும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய வேலையோ அளவில்லாத ஒரு வேலை. ஒரு மனிதன், அவனுக்கு மனைவி இருக்கலாம், மனைவி இறந்து போகலாம். புருஷன் இருக்கலாம், புருஷன் இறந்து போகலாம். தாய் இருக்கலாம், தகப்பன் இருக்கலாம், அவர்கள் இறந்து போகலாம். ஆனால் யார் இருந்தாலும் போனாலும் கூட என்னிடத்திலேயோ நான் தனியாக இல்லை அப்படிங்கிற அந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே எனக்குள் எதுவும் என்ன செய்யாது, நான் தனியாக இல்லை, அல்லது ஒவ்வொரு நேரத்திலையும் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால் சகோதர சொல்லி அது ஒரு அற்புதமான ஜீவியம். பரிசுத்தாவியானவரோடு கூட இசைந்து நடக்கிற வாழ்க்கை என்பது நீங்கள் தனியாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. தனியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் தானே ஆபாச படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை, அருமையான சகோதர சொல். ஆகவே இந்த 3 ஆசீர்வாதங்களும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அல்லது குமாரனாகி இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம். நம்மவங்க ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க, என்னது, பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், உண்மையிலே அவர் அந்யோன்ய ஐக்கியம்தான். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஒருவேளை இதையெல்லாம் சந்தேகப்பட்டிருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போய் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஆமாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு திரும்ப புது இதை நாம் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். தேவன் நம்மோடு இருப்பாராக.